திண்டுக்கல்லின் வரலாற்று புகழ்மிக்க ஆன்மீக தலமான அபிராமியம்மன் திருக்கோவிலில் காலியாக உள்ள உதவி குருக்கள் பணியிடத்திற்கு தகுதியான நபர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என ஆன்மீக அன்பர்களும் மற்றும் முன்னாள் அறங்காவலருமான வீரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மிகவும் பழமையான இந்த திருக்கோவிலில் அண்மையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருக்கோவிலை சுற்றி பல்வேறு கடைகள் உள்ளன. பக்தர்கள் வருகை மற்றும் கடை என இத்திருக்கோயிலுக்கு அதிகமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து கோயிலுக்கு தேவையான மற்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அப்படி செய்யப்படும் பணிகளில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளுக்கு காரணம் கோயில் நிர்வாகம் முழுவதையும் ஒரே ஒரு தலைமை குருக்கள் மட்டும் பார்த்து கொண்டிருப்பதுதான் என்கிறார்கள் ஆன்மீக அன்பர்கள். இந்த கோவிலுக்கென தனியாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக செயல் அலுவலர் மற்றும் தக்காரர்கள் உள்ளனர். ஆனால் தக்காரர்களும் செயல் அலுவலர்களும் மாறி மாறி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த 16 வருடங்களாக இந்த திருக்கோயிலுக்கு தலைமை குருக்களாக ஒரே ஒரு அர்ச்சகர் மட்டும் பணியாற்றி வருகிறார். இந்த திருக்கோவிலுக்கு என உதவி குருக்கள் நியமிக்க வேண்டும் என்பது இந்து சமய அறநிலைத்துறையின் விதிகளுக்கு உட்பட்டது. ஆனால் 2014ஆம் ஆண்டு முதல் இந்த திருக்கோவிலில் உதவி குருக்கள் பணியிடங்கள் காலியாகவே உள்ளது. எனவே திருக்கோவிலின் வருமானம் மற்றும் வரவு செலவு அனைத்தையும் ஒரே அர்ச்சகர் மட்டும் கவனித்து வருவதால் முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும், எனவே உடனடியாக அபிராமி அம்மன் திருக்கோவிலில் காலியாக உள்ள உதவி குருக்கள் பணியிடத்திற்கு தகுதியான நபர்களை நியமிக்க வேண்டும் என அபிராமி அம்மன் திருக்கோவிலின் முன்னாள் அறங்காவலர் வீரகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீண்ட நாட்களாக நிரப்பப்படாமல் உள்ள குருக்கள் 2ஆம் நிலை குருக்கள் நியமனத்தை தயவு கூர்ந்து உடனடியாக செய்ய வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அந்த பணியை நிறைவு செய்தால் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர், திருக்கோயில் தக்கார் அவர்கள், திருக்கோயிலினுடைய செயல் அலுவலர், நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 16 வருடங்களாக நிரப்பப்படாமல் உள்ள 2ஆம் நிலை குருக்கள் பதவி காலி பணியை உடனடியாக நிரப்ப வேண்டும். இந்த பணியை நிறைவு செய்தாலே இது போன்ற அவதூறு பரப்பக்கூடிய நபர்களுக்கு அங்கு வேலை இல்லை. காரணம் 2012ஆம் ஆண்டு அந்த பணி இருந்த குருக்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஒட்டுமொத்த கோயிலினுடைய நடவடிக்கைகளும் ஒரே ஒரு அர்ச்சகர் கண்ட்ரோலில் இருக்கிறது. இன்றைக்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கடந்த 15 வருடங்களாக வரக்கூடிய செயல் அலுவலர் பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க, தக்கார் பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க, இணை ஆணையர் பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அப்ப கோயிலினுடைய ஆகம விதி, நம்ம கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகம விதியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோயில். இந்த கோயிலை 2016 திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோயிலில் தொடர்ந்து இது போன்ற நபர்கள் இன்றைக்கு அவதூறு பரப்புவது, திண்டுக்கல்லில் இந்த கோயிலுக்கு முன்னின்று செய்தவர்களை அசிங்கப்படுத்துவது, சங்கடப்படுத்துவது எல்லாம் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற திருப்பணிக்கு யாரும் முன்னின்று செய்ய மாட்டார்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு அணுகுமுறை. தயவு கூர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக இந்த விஷயத்தை தீவிரமாக கண்காணித்து அவதூறு பரப்பக்கூடியவர்கள் மீது தயவுதாட்சணை இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.